முட்டை குழம்பு பண்ண போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 4 பல்லு பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, முட்டை. 2 டைப்பாக பண்ணலாம். பாயில் பண்ணியும் பண்ணலாம். அப்படியே குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே உடச்சி ஊற்றியும் பண்ணிடலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிவிட்டு உடச்சி ஊற்றி பண்ண போகிறோம். இஞ்சியை நைஸாக கட் பண்ணி தட்டி வச்சுருக்கேன். பூண்டு தட்டி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். தக்காளியை நைஸாக கட் பண்ணியிருக்கேன். சட்டியை வச்சுட்டு கடலை எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சோம்பு, பட்டை, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுவோம். இந்த இஞ்சி அடி பிடிக்கும், அதனால உப்பு கொஞ்சம் கீழே போட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினது போதும். தக்காளி தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வதக்கும். இஞ்சி பூண்டை பேஸ்டாகவும் போடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டியும் போடலாம். தட்டி போட்டாலுமே நல்லா இருக்கும். பேஸ்ட்டை விட எனக்கு தெரிஞ்சு தட்டி போடுறது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். வதங்கிடுச்சு. ஒரு சொம்பு தண்ணி. தண்ணி ரொம்ப வேண்டாம். ஒரு 1/2 சொம்பு இல்லை 3/4 சொம்பு கூட ஊற்றிக்குவோம். ஏன்னா முட்டை போடும்போது அது மேட்ச் பண்ணணும். தேங்காய் ஊற்றணும். அப்போ அதை மேட்ச் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு தூளை போட்டுருவோம். கொஞ்சமாக சோம்பு தூள், மஞ்சள் தூள், இதெல்லாம் விருப்பம் போல் போட்டுக்கலாம். அளவெல்லாம் பர்டிகுலராக கிடையாது. குழம்பு மிளகாத்தூள், காரம் வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். கரம் மசாலா, பட்டை மட்டும்தான் போட்டிருக்கோம், அதனால கரம் மசாலா கொஞ்சம் கூட கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அடுப்பு ஹையில் வச்சிருக்கேன். தண்ணியில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். ஒரு கொதிக்கும் போது சிம்மில் வச்சுட்டு, இல்லை மீடியமுக்கு கீழே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், நிறைய போட்டுக்கலாம். இன்னும் தேங்காய்னால ஒரு பிரச்சனை கிடையாது, அதனால கூட குறைச்சி போட்டுக்கலாம். நான் தேங்காய் கூட ஒரு 5 முந்திரி போட்டுக்க போகிறேன், அதனால தேங்காய் கம்மியாக போட்டிருக்கேன். பொதுவாக தேங்காயில் சோம்பு போட்டு அரைப்போம். சோம்பு தூள் போட்டேன் முன்னாடியே, அதனால இதில் சோம்பு போடல. இதை மட்டும் அப்படியே நைஸாக அரைச்சிக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கும், போதும். தேங்காய் ஊற்றிடலாம். அந்த முந்திரி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அது கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால தேங்காய் போடும்போது கலக்கி விடுவோம். ஜாரில் தண்ணியும் ஊற்றிட்டோம். இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு இருந்தால் போதும். தேங்காய் போட்டிருக்கோம், ரொம்ப கொதிக்க தேவையில்லை. ஏன்னா முட்டை வேற ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வைக்கணும், அதனால இது அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஊற்றிடலாம்.
உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதனால உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். மூடி வைக்க வேண்டாம், அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவன் முட்டையை ஊற்றிடலாம். ஒரு நிமிஷம் கொதிச்சிருக்கு, சிம்ல தான். இப்போ முட்டையை ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது கூட குறைச்சி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். முட்டையை ஊற்றும் போது இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல ஃபர்ஸ்ட் உடைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற்றணும். ஏன்னு சொல்கிறேன், எல்லா முட்டையும் ஊற்றிட்டு சொல்கிறேன். எல்லா முட்டையும் ஊற்றிட்டேன். அடுப்பு சிம்மில் இருக்குது, கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்குது. இப்போ இதை மூடி வச்சுருவோம். ஏன் கிண்ணத்தில் உடச்சி ஊற்றணும் அப்படின்னா, ஒரு சில நேரம் முட்டை சரி இருக்காது, முழுசாக கெட்டு போயிருக்கும். உடச்சி குழம்புல டைரெக்டாக ஊற்றும் போது உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது, ஒரு மாதிரி மனசு ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் முட்டை மேலே இருக்கிற பொதுவாக நான் முட்டையை கழுவி வச்சிருவேன். முட்டை குழம்பு உடச்சி ஊற்றும் போது முட்டையை ஏற்கனவே கழுவி வச்சிருவேன். பாயில் பண்ணும்போதே கழுவிட்டு தான் பாயில் பண்ணுவேன். முட்டை மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் இதில் உழ வாய்ப்பு இருக்கு. முட்டை கெட்டு போயிருந்தாலும் டைரெக்டாக ஊற்றும் போது டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால எப்போதுமே ஒரு சின்ன கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிருவோம். ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி லேசாக பரட்டி விட்டுட்டு குழம்ப ஃபைனல் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆச்சு. அவ்வளவுதான், ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் லேசாக கிண்டி விடுறதுல தப்பு இல்லை. உடனே இது பண்ணாதான் குழம்பு ஒரு மாதிரி ஆயிடும். திருப்பி விடலாம், இல்லை அப்படியே கூட வச்சிடலாம். வந்துடுச்சு, நல்லா கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு. அதனால அப்படியே வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான். ஏற்கனவே உப்பு காரெல்லாம் பார்த்துட்டேன், அதனால ஃபினிஷ் பண்ணிடலாம். கருவேப்பிலை கடைசியாக போட்டு, முன்னாடியே போட்டால் முட்டைக்குள்ளே அப்படியே போய் சேர்ந்துக்குது. அதனால கடைசியாக போட்டோம்னா அதெல்லாம் தனித்தனியாக நின்றும். மல்லி கீரை, கடைசியாக கொஞ்சம் பெப்பர், அவ்வளோதான். குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். முட்டை குழம்பு முடிஞ்சிடுச்சு.